எண்ணியலாமையில் நீ செயல்படுவீர். கரம் என்னை விலகாதிருக்கும். எண்ணியலாமையில் நீ செயல்படுவீர். கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பேப்பீரென்றார் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீரென்றார் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர். சர்வஞானியே உமை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உமை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கலியும் இரு பரிவாரமாய் உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கலியும் இது பரிவாரமாய் உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீரென்றால் என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உமை ஆராதிப்பே. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உமை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர். சர்வஞானியே உமை ஆராதிப்பேன். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா? கிரகிக்க முடியாத காரியங்களையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்ம லைஃப்பில் நமக்காக நின்று செய்து கொடுக்கறதுக்கு, நம்மளை எந்த சூழ்நிலையிலும் நம்மளை கைவிடாத படிக்கு நம்மளை பாதுகாத்து பலனெடுத்துகிற நம்மளுடைய சர்வஞானி ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாங்க தானே. அப்படிப்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறதுக்குனே நம்ம கூட ஏசப்பா இருக்கும்போது நம்ம எதுக்கு குட்டி சோர்ந்து போகணும்? நம்ம எதுக்கு எல்லாத்தையும் குறித்து பயப்படணும்? ஏன்னா அற்புதம் அதிசயங்கிறது நம்ம நினைக்கிறது கிடையாது. நம்ம நினைப்பதற்கும் மேலாக அவர் ஒன்று நம்ம எதிர்பாராத சூழ்நிலையில் செய்து கொடுப்பார் பார்த்தீங்களா? அதுதான் மிகப்பெரிய விஷயம். ஸோ அப்படிப்பட்ட ஏசப்பாவே நான் என் பிள்ளை கூட தான் இருப்பேன், என் பிள்ளை என்னை தேடனாலும் பரவாயில்ல, நான் என் பிள்ளை கூட தான் இருப்பேன்னு அடம் பிடிச்சிக்கிட்டு நம்மளை விடாமல் நம்மளை இறுக பற்றி பிடிச்சிட்டு நம்ம கூடவே இருக்கிறாங்க பார்த்தீங்களா குட்டீஸ்? நம்ம ரொம்பவே பாக்கியம் பண்ணியிருக்கோம் குட்டீஸ். நம்ம பாக்கியம் பண்ணியிருக்கோம். இதுவே நம்ம லைஃப்பில் பெரிய பெரிய அதிசயமும் அற்புதமும். ஏன்னா இப்போ நம்ம கூட இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை யாரோ நமக்கு பிடிக்கலை, நமக்கு பிடிக்காத காரியம் பண்ணுறாங்க, இல்லை நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே அந்த இடத்த விட்டு விலகணும்னு நினைப்போம். இல்லை ரொம்ப காயப்பட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு கண்ணீர் வரும். நம்ம என்ன பண்ணுவோம்? சோர்ந்து போயிடுவோம், அப்படி தானே? ஆனால் நம்ம எவ்வளோதான் ஏசப்பாவை திரும்ப திரும்ப காயப்படுத்தினாலும் என் பிள்ளை கூட தான் இருப்பேன்னு நம்ம மேலே எவ்வளோ உரிமை எடுத்து நம்ம கூடவே வந்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா? ஸோ இதுவே நம்ம லைஃப்பில் நமக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் குட்டீஸ். ஸோ இந்த பாட்டலை கேட்கும்போது என் தேவன் எனக்காக எல்லாத்தையும் செய்து முடிப்பார். நான் எதுக்கு கவலைப்படணும்? நான் யோசிக்கிறதுக்கும் மேலே எனக்கு அவர் எல்லாவற்றையும் இதுவரைக்கும் செய்து கொடுத்துருக்காரு. ஸோ இனியும் கூட நம்ம லைஃப்பில் எதையும் குறித்து பயப்படக்கூடாதுன்னு
ரொம்ப அருமையாக அந்த பாடலை சொல்லியிருக்காங்க. அப்படி தானே? நம்மளுடைய இயலாமையில் மட்டும்தான் குட்டீஸ் அவருடைய கை என்ன பண்ணிகிட்ருக்கு நம்ம லைஃப்பில் அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படும். ஏன் மற்ற நேரம்லாம் இல்லையான்னு நம்ம கேட்கலாம். அதெல்லாம் கிடையாது. எல்லா நேரமும் அவருடைய கரம் நம்ம மேலே தான் இருக்கும். அவருடைய கண் நம்மளை தான் பார்த்துட்டு இருக்கோம். அவருடைய வழிகாட்டுதல் நமக்கானதாக தான் இருக்கும். ஆனால் நம்ம நல்லா இருக்கும்போது, ஹாப்பியாக இருக்கும்போது, செய்யும்போதெல்லாம் அவருடைய வார்த்தைகள் நமக்கு அதுக்கு விழுதானே நமக்கு தெரியாது. அப்படி தானே குட்டீஸ்? ஆனால் நம்ம சோர்ந்து போகும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம், உடஞ்சி போயிடுவோம், நம்ம நொறுக்கப்பட்டு போயிடுவோம். அப்படி தானே? நம்ம சோர்வில் இருக்கும்போது தான் ஏசப்பா நீங்கள் தான் காப்பாற்றணும்னு அவரை பார்த்து நம்ம பேசுவோம். ஏன்னா அந்த இடத்துல நம்ம நொறுங்கி போனனால என்னால் இதை சரிக்கட்டி வர முடியும்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ஏசப்பா நீங்கள் தான் என்னை ஹெல்ப் பண்ணணும்னு நம்ம அவரை அப்போ தான் நோக்கி பார்க்கவே ஆரம்பிப்போம் குட்டீஸ். ஸோ அதுதான் நம்ம எல்லா சூழ்நிலைகளில் பண்ணணும் அப்படிங்கிறத ஏசப்பா எதிர்பார்க்குறாங்க. ஏசப்பா நம்ம லைஃப்பில் ரொம்ப இல்லவே இல்லை. ஏன் ஏசப்பா இந்த சூழ்நிலைகளெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிறாரு, ஏன் அவர் என் லைஃப்பில் இல்லையா அப்படின்னு மட்டும் நம்ம யோசிக்கவே கூடாது குட்டீஸ். இந்த வார்த்தையை நான் ஒரு இடத்துல கேட்கும்போது எனக்கு உண்மையிலே ஆமாம் தானே அப்படின்னு தோணுச்சு. அப்படி என்ன நினைக்கிறீங்களா? ஏசப்பா நம்ம லைஃப்பில் எப்பயுமே ஆப்சண்ட் ஆகி போகிறதே கிடையாது. அவர் நம்ம லைஃப்பில் சைலண்ட்டாக தான் இருப்பார். சைலண்ட்டாக இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், என்ன செய்கிறோம், நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன பேசுகிறோம் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருப்பார். ஸோ அவர் சைலண்ட்டாக இருக்கிறதுனால அவர் நம்ம லைஃப்பில் இல்லவே இல்லை அப்படின்னு மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது. அப்படி சைலண்ட்டாக இருக்கிற தேவன் நம்மளுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறாருங்கிறத மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது குட்டீஸ், மறக்கக்கூடாது. ஏன் இதை இன்னைக்கு சொல்கிறேன் அப்படின்னா, மத்தேயு 25:23 படியாம், உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் அப்படிங்கிற வசனம் இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இதை பாருங்களேன், ஏசப்பா நம்ம லைஃப்பில் இல்லைன்னு நினச்சி நம்ம சில காரியங்களை நம்மளுடைய நாலேஜில் நம்ம பண்ணிடக்கூடாது. ஏசப்பா சைலண்ட்டாக நம்ம கூடவே தான் இருப்பார். அவர் நம்மளை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பார். நம்ம என்ன பண்ணுறோம், என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத அவர் என்ன பண்ணுவார், பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். ஆனால் அந்த சூழ்நிலைகள்லையும் கூட நம்ம என்ன பண்ணணும், நம்ம உண்மையாக இருக்கணும். அவர் நமக்கு கொடுக்குற டெஸ்ட்டாக கூட இருக்கலாம் தானே. ஸோ அப்படி நம்ம கொஞ்சத்தில் நம்ம உண்மையாக இருக்கும்போது நம்ம நினைப்பதற்கும் மேலே அநேகத்தின் மேலே நம்மளை அவர் போய் அதிகாரியாக உட்கார வைப்பாராம் குட்டீஸ். நம்ம அவர் வைக்கிற டெஸ்ட்லலாம் பாஸ் ஆகணும்ல. ஸோ எந்த சூழ்நிலையிலையும் இனி நம்ம அப்படி நினைக்கக்கூடாது. ஏசப்பா நீங்கள் லைஃப்பில் இல்லை போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு காலமும் நம்ம கையில் எந்த விஷயத்தையும் எடுக்கக்கூடாது குட்டீஸ். ஏன்னா அவர் நமக்கு வைக்கிற டெஸ்ட் ஒன்னொன்னும் நம்மளை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக, அதுக்காக நம்ம தான் காத்திருந்து அவருடைய ஒரு செயல்களையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடக்கணும் குட்டீஸ். ஸோ இந்த நாளில் நீங்கள் எதுலையாவது துவண்டு போயிருக்கீங்களா, இல்லை உங்களுக்கும் கூட என் லைஃப்பில் ஏசப்பாப்பா இல்லவே இல்லையா, ஏன் நான் கேட்குறது எதுவுமே நடக்க மாட்டேக்கு, ஏன் எனக்கு எதுவுமே இல்லை, அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. அவர் உங்கள் லைஃப்பில் உங்கள் கூடவே உட்காந்து உங்களை அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ அது எதுக்கு அப்படின்னா, கூடிய சீக்கிரத்தில் மிக பெரியவற்றில் அதிபதியாக கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கு அவர் தயாராகிட்டு இருக்கிறாரு. ஸோ அதுக்காக ஏசப்பட்டப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பனே, நீங்கள் எங்களை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கீங்கிறதே எங்கள் லைஃப்பில் பெரிய ஒரு சந்தோஷம், பெரிய ஒரு மிராக்கிள் டாடி. நீங்கள் எங்களை தெரிந்து கொள்ளும்படியாக நீங்கள் எங்களை எடுத்துட்டீங்கல்ல, உங்கள் கூடான கூடி நன்றிப்பா. நீங்கள் உங்களுடைய பார்வை எங்கள் மேலே படுறதுக்கு, நாங்கள் எங்களுடைய செயல்களை உமக்கு உகந்ததாக மாற்றுறதுக்கு நீங்கள் எங்களை தெரிந்து கொண்டதற்காக, இந்த நாள் முழுவதுமாக நாங்கள் உம்முடைய விருப்பத்தின்படி உம்முடைய சித்தத்தின்படி நடக்கிறதுக்கு நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்தி இந்த நாள் முழுவதுமாக உமது கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன்.